சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அதாவது, தமிழ்நாடு அரசு கல்விக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் செயல்படுத்தி வரும் திட்டங்களில் மூலம் பலர் பயனடைந்து வந்தாலும், சிலருக்கு இன்னும் எந்தெந்த திட்டங்களில் எப்படி பயன்பெறலாம் என்ற தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள். குறிப்பாக படித்த பெண்கள், அதுவும் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரி செல்லாத பெண்கள் இப்போது மீண்டும் கல்லூரி சேர்ந்தால் ரூபாய் 2000 மாதம் பெற முடியும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மற்றும் புதுமை பெண் திட்டம் என இரண்டிலும் 12ஆம் வகுப்பை முடித்து கல்லூரி செல்லாத பெண்களாக இருப்பின் உடனே கல்லூரியில் சேர்ந்து இந்த இரு திட்டங்களில் பயனாளிகளாகவும் மாற முடியும். அத்துடன் டிகிரியையும் முடிக்கும் வாய்ப்பை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது, தமிழ்நாடு அரசின் இந்த 2 திட்டங்களிலும் ஒரு பெண் பயனாளியாக இருக்க முடியும் என்பதை அண்மையில் தமிழ்நாடு அரசு நடத்தி முடிந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற மாபெரும் நிகழ்ச்சியின் வழியாகவே பலருக்கும் தெரிந்தது. ஏனென்றால், அந்த நிகழ்ச்சியில் ஒரு பெண் தன்னுடைய மகனுடன் சேர்ந்து ஒரே கல்லூரியில் ஒரே வகுப்பில் தானும் இப்போது டிகிரி படித்து வருவதாகவும், அதனை சாத்தியப்படுத்தியது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமும் புதுமை பெண் என்ற திட்டமும் தான் என்று கூறினார். இந்த இரு திட்டங்களிலும் தனக்கு மாதம் ரூபாய் 2000 கிடைப்பதாகவும், தன்னுடைய மகனுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் கிடைப்பதாகவும் பெருமிதமாக கூறினார். மொத்தம் அப்பெண்ணின் குடும்பத்துக்கு மாதம் 3000 ரூபாய் அரசு கொடுக்கிறது என்பதை பலரும் அறிந்து ஆச்சரியப்பட்டார்கள். இதனால் பெண்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. இதில் இருந்து 12ஆம் வகுப்புடன் படிப்பை முடித்து கல்லூரி செல்லாத பெண்களுக்கு ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது. ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களாக இருந்து அரசு பள்ளியிலும் படித்தவராக இருந்தாலும் கல்லூரிகளில் சேர்ந்து தங்களின் டிகிரி படிப்பை தொடரவும், அப்போது அக்கல்லூரியிலேயே புதுமை பெண் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும். ஆகையால் இதில் ஏற்கனவே திருமணமாகி மகளிர் உரிமை தொகை பெறுபவராக இருந்தால் உங்களுக்கு புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாயுடன் சேர்ந்து மாதம் 2000 ரூபாய் கிடைக்கும். மற்றும் புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த இரண்டிலும் இந்த புதுமை பெண் திட்டத்திற்கு பெண்கள் தனியாக எல்லாம் படிக்கும் பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது. படிக்கும் கல்லூரிகள் வழியாகவே விண்ணப்பிக்க முடியும். அதேபோல் தகுதியுள்ள பெண்களாக இருந்து இதுவரை இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் உடனே உங்கள் பகுதியில் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கவும். தகுதியான விண்ணப்பமாக இருந்தால் விரைவில் உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாதம் 1000 ரூபாயானது வழங்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், யூபிஐயில் இந்த சேவை கட்டாயம் நீக்கப்படும். அக்டோபர் 1 முதல் ஒரு புதிய மாற்றம் வந்துள்ளது. அதாவது, இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிமாற்ற அமைப்பாக யூபிஐ சேவையில் அக்டோபர் 1, 2025 முதல் முக்கிய மாற்றம் ஏற்பட உள்ளது. தேசிய பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா என்பிசிஐ தனி நபர்களுக்கிடையான பண கோரிக்கை சேவையை நீக்குகிறது. அந்த வகையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் அதிகரித்து வரும் மோசடிகளை தடுக்கும் பொருட்டு
இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த சேவையானது பல இடத்தில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்து வந்தாலும் தற்போதைய மோசடிகளை கருத்தில் கொண்டு இத்தகைய முடிவுகளை எடுக்கப்பட்டு உள்ளது. இந்த யுபிஐ சேவை மக்களின் பண பரிவர்த்தனை முறையில் பெரும் மாற்றம் செய்து எளிதாக்கியுள்ளது. இந்த நிலையில்தான் பண கோரிக்கை சேவையை ரத்து செய்தது பலருக்கும் நெருடலாக அமைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையால் உதாரணமாக உணவகத்தில் நண்பர்கள் அனைவரும் சாப்பிட சென்றால் ஒருவர் மட்டும் பில்லை செலுத்திவிட்டு பின்பு பிரித்து கொள்ளப்படும். ஆனால் இந்த பணத்தை கேட்பதிலும் திரும்ப பெறுவதில் இருக்கும் போராட்டம் ஒவ்வொருக்கும் தெரியும். இப்படி பல இடத்தில் பணத்தை பகிர்ந்து செலவு செய்யும் போது ஒருவர் மற்றொருவரிடம் எவ்வளவு தொகையை பெற வேண்டுமோ அதை மணி ரெக்வஸ்ட் மூலம் பெற முடியும், அல்லது கொடுக்க வேண்டிய தொகையை மணி ரெக்வஸ்ட் மூலம் நினைவூட்ட முடியும். இதை ஏற்கவோ அல்லது நிராகரிக்கவோ ஒருவரால் செய்ய முடியும் என்பதால் பல வகையில் உதவியாக இருந்தது. ஆனால் இதே விஷயத்தை பலர் தவறாக பயன்படுத்தி மோசடி செய்கின்றன. போலியான ஒருவருக்கு மணி ரெக்வஸ்ட் அனுப்பி பயனர்களை ஏமாற்றி பணத்தை இழக்கும் சம்பவம் அதிகரித்து விட்டுள்ளது. பலர் உண்மையான கோரிக்கை என நினைத்து அல்லது பலர் என்னவென்றோ தெரியாமல் கிளிக் செய்து யுபிஐ பாஸ்வேர்டு கொடுத்து விடுகின்றன. இதனால் பணத்தை இழக்கும் அபாயம் உருவாகிவிட்டது. இதனால்தான் என்பிசிஐ இந்த சேவையை நீக்க முடிவு செய்துள்ளது. ஆகையால் இதன் மூலம் யுபிஐ இந்த அக்டோபர் 2 முதல் தனிநபர்களுக்கிடையே பண கோரிக்கை தொடங்கவோ அனுப்பவோ அல்லது செயல்படுத்தவோ கூடாது என கண்டிப்பான எச்சரிக்கையுடன் இந்த உத்தரவு செயல்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டு விட்டது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். இந்த மாற்றம் மக்களை பாதுகாக்கும் அதே வேளையில் யுபிஐயின் அடிப்படை வசதிகளை பாதிக்காத வகையில் செயல்படுத்தப்பட உள்ளது. மோசடிகள் தடுப்பதால் டிஜிட்டல் பண பரிமாற்றம் மேலும் பாதுகாப்பானதாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.